ஸ்பெக்ட்ரம் புக்கு எ ப்ரீஃப் ஹிஸ்ட்ரி ஆஃப் மாடர்ன் இந்தியா. ஐபிஎஸ் படிக்கிறவங்க, ஐஏஎஸ் படிக்கிறவங்க எல்லாமே வந்து இந்த புக் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. யாரெல்லாம் யூடியூப் அது மூலம்லாம் இன்டர்வியூ கொடுத்துருப்பாங்கல்ல டாப்பர்ஸ்லாம், அவங்க எல்லாமே வந்து இந்த புக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க படிக்கணும்னு சொல்லிட்டு. அதனால் நானும் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். இந்த புக்கு பார்த்தீங்கன்னா சைஸ் வந்து சின்னது தான், ஆனால் வந்து பேஜஸ் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. கிட்டத்தட்ட 951 பேஜஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கு. பாருங்கள், 951 பேஜஸ் இருக்குதுல்ல. ஆனால் வந்து எழுத்தெல்லாம் கொஞ்சம் வந்து ஓகே தான், படிக்கிற அளவுக்கு தான் இருக்குது. ரொம்ப வந்து சின்ன சின்னதாக இல்லை, கொஞ்சம் படிக்கிற அளவுக்கு தான் இருக்குது இந்த புக்கு. நான் வந்து இதை வந்து மீஷோவில் தான் பர்ச்சேஸ் பண்ணேன். அதனால் அவங்க வந்து ஒரு புக் மார்க்கு கொடுத்துருக்காங்க, பெஸ்ட் லக் ஃபார் யுவர் எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் மார்க்குமே கொடுத்துருக்காங்க. க்யூட்டாக இருக்குது. இது வந்து எவ்வளோ ரேட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரிஜினல் ரேட் வந்து 665 665 ரூபான்னு ஒரிஜினல் ரேட் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் எடிஷன் 1995. இப்போ நம்ம லேட்டஸ்ட் எடிஷன் 2025 எடிஷன் தான் இப்போ லேட்டஸ்ட்டாக வாங்கியிருக்கோம். நல்லா தான் இருக்குது. புக்கோட கண்டிஷனும் ஓகே தான், லைட்டாக இந்த இடத்துல மட்டும் தான் டியர் ஆகியிருக்கு. பட் ஓகே, என் கண்டென்ட் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த புக்கை ரிட்டர்ன் கூட பண்ணல, அப்படியே தான் வச்சுருக்கேன். வச்சு கொஞ்சம் படிச்சுட்டேன், ஏன்னா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கணும், ரிவ்யூ கொடுக்கணும்ல, அதுக்காக கொஞ்சம் படித்தும் பார்த்தேன். நல்லா தான் இருந்துச்சு. நம்ம ஸ்கூல் புக்ஸ்லாம் என்ன பண்ணியிருப்போம்னா எல்லாமே மேலோட்டமாக படிச்சிருப்போம், யார் வந்தாங்க யார் போனாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப மேலோட்டமாக படிச்சிருப்போம். ஆனால் இதில் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா ரொம்ப டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. என்னென்னாலும் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து படிக்க படிக்க ஓ இப்படி தான் நடந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே ஒரு மாதிரி வியந்து பார்க்குற மாதிரி தான் இருக்குது. ரொம்ப டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. நானும் கொஞ்சம் படிச்சிருக்கேன், நல்லா தான் இருக்குது. இதில் வந்து என்னென்ன ஹிஸ்ட்ரிலாம் இருக்குன்னு பார்த்துருக்கிங்கன்னா, 1600 சுதந்திரம் ஆனதுக்கப்புறம் 1947 வரைக்கும் என்னெல்லாம் நடந்துச்சோ எல்லாமே இந்த புக்கில் வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க. எப்போ 1600 1947 வரைக்கும் மாடர்ன் இந்தியா ஹிஸ்ட்ரி மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த இங்கிலாந்துலேருந்து யாரெல்லாம் ஃபஸ்ட்டு வந்தாங்க, போர்ச்சுகீஸ் யார் வந்தாங்க, லாஸ்ட்டில் எப்படி சுதந்திரம் கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே டீட்டெயில்டாக சூப்பராக கொடுத்துருக்காங்க. நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதுனா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்துலேயுமே அவைலபிளாக இருக்குது. ஃப்ளிப்கார்ட், அமேசான், மீஷோ எல்லாமே இருக்குது. நான் வந்து மீஷோவில் தான் பர்ச்சேஸ் பண்ணேன்.